ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு கர்நாடகாவில் ட்ரெண்டிங்காக பேசப்படுற அவிலக்கி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். 2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் சால்ட்டும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை. இப்போ வந்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம் தாளிக்கிறதுக்கு. இது வந்துட்டு லெமனும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்குனதும் வந்து லாஸ்ட்டில் கார்னிஷிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு நம்ம தாளிப்பு பொருளெல்லாம் போட்டுடலாம். அதில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு ஒரு பாதி அளவு குக் ஆனால் போதும் வெங்காயம். அப்போ தான் வந்துட்டு சாப்பிடும்போது நடுவில் க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு ஸ்டவ்வில் வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட்டில் இது போட்டிங்க அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக வரும். இப்போ இது ஆனியன் கொஞ்சம் பாதி குக் ஆனதும் அதில் மஞ்சள் பொடியும் சால்ட்டும் போட்டுட்டு இந்த அவலையும் சேர்த்துடலாம். அவலில் வந்து நல்லா தண்ணி ட்ரைன் ஆக வச்சுருங்க. தண்ணியோடு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அவல் மாவாக போயிடும். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சு பார்த்தது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலைலாம் மேலே போட்டுட்டு ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் வந்து இது சூப்பரான ரெசிபி. இது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். இது அவல் வந்துட்டு கார்போஹைட்ரேட் லெவல் நிறைய இருக்கிறதுனாலையும் அயன் சக்தி இருக்கிறதுனாலையும் அவல் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.